Hi guys, in the video நம்ம என்ன பார்க்க போறோம்னா GST இத பத்தி full details எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு பகிரணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா மக்களுக்கு GST பத்தி அந்த அளவுக்கு தெரியல, ஸ்டூடண்ட்ஸ்க்கு அதை பத்தி அவேர்னஸ் இல்லை. அதனால தான் இந்த வீடியோ ஜஸ்ட் வாட்ச் அண்ட் ஷேர். ஃபர்ஸ்ட் இப்போ GSTனா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், தமிழில் சொன்னால் சேவை சரக்கு மற்றும் சேவை வரி. இதை ஃபஸ்ட்டு ஃப்ரான்ஸில் 1954 இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 50 இயர்ஸில் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. மொத்தமாக ஜிஎஸ்டி வந்து 120 கண்ட்ரீஸில் ஃபாலோ பண்ணுறாங்க. ஜிஎஸ்டியில் 40 டைப்ஸ் இருக்குது. இந்த 40 டைப்ஸில் இந்தியாவில் யூஸ் பண்ண மாடல் வந்து டியூல் டைப் சிஸ்டம். இந்த சிஸ்டம் ஆல்ரெடி கேரளாவில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சிஸ்டம் படி பார்த்தா ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டு பேருமே வந்து டேக்ஸ் பண்ணுறதுக்கான உரிமை இருக்குது. இது எப்போ இந்தியாவுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஆச்சுன்னா 2006-07 பட்ஜெட்டில் ஃபஸ்ட்டு தாக்கல் பண்ணாங்க. ஒரு பயப்படாமல் தாக்கல் பண்ணாங்க. 2009 2 தடவை பேசினாங்க. 2016 கன்ஃபார்ம் ஆகிட்டு 2017 பிரைம் பிரசிடென்ட் கிட்ட சைன் வாங்கி 2017 ஜூலை 1 அன்னைக்கு இது சட்டமாக ஆக்ட் ஆகுது. அதான் ஜூலை 1 நைட்டு 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து இதுக்காக ஒரு லான்ச் ஷோ ஒன்று பண்ணிட்டுருக்காங்க. அதுவும் போயிட்டு இருக்கு சைட் பை சைடில். இப்போ இதுக்கு அடுத்து ஜிஎஸ்டிக்கு முன்னாடி எப்படி டேக்ஸ் பே பண்ணாங்க, ஜிஎஸ்டிக்கு அப்புறம் எப்படி பண்ண போகிறாங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ஜிஎஸ்டிக்கு முன்னாடி பிஃபோர் ஜிஎஸ்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டேக்ஸ் எப்படி இருக்குன்னா, டேக்ஸ்னால் டைரக்ட் டேக்ஸ் ரெண்டு டைப்பாக தெரியும். டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ். டைரக்ட் டேக்ஸ்னால் ஒருத்தவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணணும் அவன் ஸ்லாப் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி இவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணும். அது வருஷத்து வச்சு அது வேரி ஆகும் அந்த பர்சன்டேஜ். அப்படி இன்டைரக்ட் டேக்ஸ்னு வரப்போ இன்டைரக்ட் டேக்ஸில் தான் ஜிஎஸ்டி சேஞ்சஸ் எவ்வளோ வரப்போகுது. இன்டைரக்ட் டேக்ஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் இருக்குது, வேல்யூ ஆடட் டேக்ஸ் இருக்குது, பர்ச்சேஸ் டேக்ஸ் இருக்குது, என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய டேக்ஸ் இருக்குது. எக்ஸைஸ் டியூட்டி இந்த மாதிரி நிறைய டேக்ஸ் இருக்குது. இப்போ ஜிஎஸ்டி வந்து என்ன பண்ணலாம்னா இந்த வேரியஸ் டைப் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரே டேக்ஸாக ஜிஎஸ்டி டேக்ஸாக வரப்போகுது. இதுதான் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இது மட்டும் தான் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஹோட்டலில் இப்போ சாப்பிட போகிறீங்க அப்படின்னா ஹோட்டலில் ஃபஸ்ட்லாம் நீங்கள் சாப்பிட்றப்ப எப்படி பில் வரும்னா நீங்கள் சாப்பிட்ட பொருளோட ரேட்டு கீழே சர்வீஸ் டேக்ஸ், சேல்ஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி டேக்ஸ் போட்டு கீழே வரும் டோட்டல் அமௌண்ட் வரும். இதுக்கப்புறம் எப்படி வரப்போகுதுன்னா நீங்கள் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டீங்கன்னா அந்த பொருளோட விலை கீழே ஜிஎஸ்டின்னு வரும். இது ரெண்டே இடத்துல இந்த ஒன்லைன் டேக்ஸ் சொல்லுவாங்க இது ஜிஎஸ்டியை. அது இந்த மாதிரி இந்தியா ஃபுல்லாக இப்போ வரப்போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம் ஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளோட விலை இந்தியா ஃபுல்லாக ஒரே ரேட்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்லேயுமே ஒரு வேல்யூ ஆட் டேக்ஸ் இருந்துச்சு. இப்போ எப்படின்னா பாண்டிச்சேரியில் நீங்கள் ஒரு பைக் வாங்கினா அது வந்து தமிழ்நாடோட 10,000 கம்மியாக இருக்கும். இங்கே வேட் ரொம்ப கம்மியாக அங்கே வேட் இருக்கும். அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. இதுக்கப்புறம் இந்தியா ஃபுல்லாக ஒரு பொருளோட வேலை எங்கே போய் வாங்கினாலும் ஒரே ரேட்டாக இருக்கும். இதுதான் ஜிஎஸ்டியோட இம்பார்ட்டன்ட். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து நாளைக்கு அமலாக போகுது. அதாவது ஜூலை 1, 2017 ஜம்மு அண்ட் காஷ்மீர் தவிர மற்ற இந்தியாவில் மற்ற எல்லா பகுதியுமே ஜிஎஸ்டி வந்து கூட்டு வர போகிறாங்க. ஜிஎஸ்டி கவுன்சில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சிலில் வந்து முக்கியம் மூணு விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அடுத்து வந்து ப்ராசஸ்க்காக ஒன்று இருக்குது. இன்னும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லிட்டு இந்த 3 டீம் இருக்குது. இந்த 3 டீமும் கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்துருக்காங்க. ஜிஎஸ்டியில் வந்து பெட்ரோலியமும் ஆல்கஹால் உள்ளே கூட்டு வருது. பெட்ரோலியம் மட்டும் உள்ளே கூட்டு வந்துருந்தாங்கன்னா இப்போ ஆக்சுவலாக ஒரு லிட்டர் பெட்ரோலோட ஆக்சுவல் விலை வித்தவுட் டேக்ஸ் பார்த்தோம்னா 25 ரூபா வருது. இவங்க டேக்ஸ்லாம் ஆட் பண்ணி 64 ரூபா வருது. இந்த ஜிஎஸ்டிக்குள்ளே பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாக வந்துருந்துச்சுன்னா பெட்ரோலோட விலை 40 ரூபாலேருந்து 30 ரூபா எஸ்டிமேட் தான். இதெல்லாம் ஒரு அசம்ஷன்ஸ் தான். உள்ளே வந்திருக்கும் 30 ரூபாலேருந்து 40 ரூபாக்குள்ளே இதுக்குள்ளே தான் பெட்ரோலோட வந்திருக்கும். ஆல்கஹால் விலையும் பாதி குறைஞ்சிருக்கும். ஃப்யூச்சரில் இதெல்லாம் நாங்கள் ஆட் பண்ணுவோம் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். இப்போ ஜிஎஸ்டி ஏன் கூட்டிட்டு வந்தாங்க இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது. அதில் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஜிஎஸ்டி உள்ளே வந்துச்சுன்னா ஒரு பொருளோட விலை ரொம்ப குறையும். மக்களுக்கு வாங்குற அத்தியாவசிய பொருளோட விலை ரொம்ப குறையும். எப்படின்னா இது டேக்ஸ்னு கொடுத்து 100 ரூபாய்க்கு மேனுஃபேக்சர் பண்ணுற பொருள் கடைசி கன்சியூமர் போகிறப்ப 210 ரூபா வரும் பழைய சிஸ்டம் படி பார்த்தா. ஆனால் இந்த சிஸ்டம் படி பார்த்தா 100 ரூபாய்க்கு வர பொருள் 190 ரூபா 180 ரூபா கிடைக்குது. எல்லா பொருளுமே அப்படி கிடையாது. டேக்ஸ் வந்து வேறு பொருளுக்கு ஏற்ற மாதிரி மாறி வருது. வந்தால் தான் தெரியும் எந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப பாதிக்கப்படும், எந்த இண்டஸ்ட்ரி மக்கள் ரொம்ப விலை கம்மியாக கிடைக்கும் சொல்லிட்டு. இப்போ இருந்தே ஜிஎஸ்டி எதிர்த்து டெக்ஸ்டைல் ஃபீல்ட் இன்னும் கொஞ்சம் ஃபீல்டெலாம் வந்து போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு இன்டர்வியூன்னு போடால் கூட ஜிஎஸ்டி வருது எப்படி இருக்குன்னு தெரியல. அந்தளவுக்கு நான் உள்ளே எடுத்தால் எனக்கு ஜாப் இருக்குமா ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு தெரியல. அந்தளவுக்கு வந்து ஒரு சிக்கலான நிலைமை தான் ப்ரெஷர் சொல்லியிருக்கு. ஜிஎஸ்டி வந்தோடனே நாட்டை வளர்ச்சி ஆகிடுமான்னு பார்த்தா அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. இட் வில் டேக் சம் செட்டிலிங் டைம். இது கொஞ்சம் டைம் எடுத்து தான் ஒர்க் ஆகும். இதோட பலனை நாம் அனுபவிக்கணும் கூட நம்ம அடுத்த ஜென்ரேஷன் பீப்புள்ஸ் கண்டிப்பாக ஜிஎஸ்டி அளவு ஒரு நல்ல விஷயத்தை யூஸ் பண்ணுவாங்க.
கனடா மாதிரி ஒரு கண்ட்ரியில் இந்த ஜிஎஸ்டி யூஸ் பண்ணுறாங்கிறது நல்ல விஷயம் தான். அந்த ஊரோட மார்க்கெட் அதுக்கு ஏற்ற மாதிரி அங்கே இருக்கிற பிஸ்னஸ்ஸு அங்கே இருக்கிற எல்லாமே வர மாதிரி இருக்கும். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா சில்லறை வணிகம் அப்படின்றது சிறுதொழில் செய்கிறவங்க தான் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஆனால் இந்த ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா கார்பரேட்டுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வணிக சங்க தலைவர்கள்லாம் நான் பேட்டி கொடுத்துருக்காங்க. கார்பரேட்டுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க, இதனால் எங்களுக்கு பாதிப்பு நிறைய வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு பாதிக்கும் எங்களுக்கு தெரியல. இப்போ இருக்க ஜிஎஸ்டி சிஸ்டம் படி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியில் 0%, 5%, 12%, 18%, 23% இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் பிரிச்சிருக்காங்க. ஜிஎஸ்டியில் ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, யூனியன் டெரிட்டரி ஜிஎஸ்டி மற்றும் 4 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. இந்த மாதிரி 4 கேட்டகரி பிரிச்சிருக்காங்க. இது வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டான சிஸ்டம், ரிலையபிளான சிஸ்டம் கூட. ஜிஎஸ்டியில் இன்னும் ஒரு அட்ராக்டிவான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிக்கு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் ஒரு கவுன்சில் இருக்குது, நீங்கள் கால் பண்ணி அவங்ககிட்ட உங்களோட ப்ராப்ளம் சொல்லலாம். ஒரு நிறைய பீப்புளுக்கு இதனால் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து மாற்றுவான்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ நான் கேள்விப்பட்டது. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நிறைய இருக்குது இதில். ஜிஎஸ்டியை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் சொல்லியிருக்கேன். இல்லை ஏன்னா தப்பாக இருந்துச்சுன்னா ஐம் ஸோ சாரி. நான் ரிசர்ச் பண்ணி நான் நெட்டில் பார்த்தது தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த விஷயம்லாம் மற்றவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னா இந்த டைம் ஷேர் பண்ணுவோம். தேங்க்யூ.